வந்து அப்படியே பார்த்து செம்மையாக டென்ஷன் ஆகி அப்படியே வந்து வெளியே நிற்கிறாங்க. செம்ம டென்ஷனாக இருக்காங்க. வந்துட்டா பேசுறதுக்கு அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே வந்து ராகவ் வந்து எதுக்காக சும்மா லாவணியாவை போ சொல்லி தொல்லை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னங்க நீங்கள் அவங்க சாப்பிடாம இருக்காங்க, அவங்க மேலே இந்த அக்கறையால் தானே நான் சொல்கிறேன். தெரியுது தெரியுது உன் அக்கறை என்னன்னு சொல்லிட்டு. இங்கே பார் நீ புரியுது, ஓவர் அட்வான்டேஜே எடுத்துக்கூடாது, அவ்வளோதானே. நான் ஒன்றும் அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்காக இங்கே வரல, உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க, அதுவும் பாட்டி சொன்னதால் வந்தேன், இல்லைன்னா நான் ஏன் வரப்போகிறேன் அப்படின்றாங்க. சரி ஓகே, அமைதியாக சாப்பிடு அப்படின்றாரு. 2 பேருமே சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சரி ஓகே அப்போ கிளம்பு அப்படின்றாரு. என்னங்க நீங்கள் உடனே கிளம்பணுமா? ஏன் நான் கொஞ்ச நேரம் இருக்கக்கூடாதா? இருந்து என்ன பண்ண போகிறீங்க? உனக்குன்னா இங்கே வேலையாக இருக்குது, கிளம்ப வேண்டியதானே அப்படின்றாரு. நான் கிளம்ப தான் தெரியும், நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்புறாங்க. அப்போ லாவண்யா செம்ம டென்ஷனாக வெளியே நிற்கிறாங்க. அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. பார்த்து என்ன மேடம் ரொம்ப தான் கோவப்படுறீங்க? நான் என்ன சொல்லிட்டேன், உங்களை சாப்பிட தானே சொன்னேன், அதுக்கு நான் இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்றாங்க. இங்கே பார் நீ என்னென்ன பண்ணுற, எதுக்காக நீ என்னை வெளியே போக சொன்ன எனக்கு தெரியாதா? நீ பண்ணுறதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்றாங்க. முதல்ல நீங்கள் பண்ணுறது நல்லா இருக்கான்னு பாருங்கள். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்காங்களே தனியாக, அவங்க 2 பேரும் வந்து பேசிப்பாங்க, சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்களே ஒரு எம்டியோட ஒய்ஃபு அப்படின்னு கொஞ்சமாவது இருக்கா? எப்போ பார்த்தாலும் கூடவே சுற்றின்னு இருக்கீங்க, உங்களுக்கு வேலை வெட்டியே கிடையாதா? சரி நீங்கள் விரும்புனீங்க ராகவ் சாரை, அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அதான் ஆயிடுச்சு இல்லை, வேலையை பார்க்க வேண்டியதானே, அதை விட்டுட்டு எதுக்கு பின்னாடியே சுற்றிட்டு இருக்கீங்க, வேலையே இல்லையா உங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க லாவண்யா. இல்லை ரொம்ப ஓவராக தான் பண்ணிகிட்ருக்க, பழசெல்லாம் மறைஞ்சி போச்சா? இந்த ஆஃபீஸில் நீயும் ஒரு ஸ்டாஃபாக வேலை செஞ்ச, புரியுதா இல்லையா? எல்லாம் எனக்கு தெரியும். இப்போது நான் ஸ்டாஃப் கிடையாது, அதுவும் உங்களுக்கு தெரியுமா? இப்போ நான் வந்து எம்டியோட ஒய்ஃபு, அதுவும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த டைமில் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுல்ல, அப்புறம் எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க? இங்கே இருக்கிறவங்களாம் எனக்கு எப்படி மரியாதை கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கல்ல, அதே மாதிரி நீங்களும் மரியாதை கொடுத்து தான் ஆகணும். உனக்கெல்லாம் என்னால் மரியாதை கொடுக்க முடியாது. ஓ அப்படியா, சரி லாவண்யா, அப்படின்னா நானும் இதுக்கப்புறமா மரியாதை உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னோடனே, என்னை பேரை சொல்லி கூப்பிட்றியா நீ? மேடம் மேடம் கூப்பிட்டு இப்போ பேர் சொல்லி கூப்பிட்றியா? பின்ன உன் பேர் லாவண்யா தானே, நீ எனக்கு மரியாதை கொடுத்தா தான் உனக்கு மரியாதை கிடைக்கும். உடனே லாவண்யா செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. என்ன சொன்ன நீ அப்படின்னு. இங்கே பாருங்கள், நீங்கள் இப்படி சொன்னதால தான் நானும் அப்படி சொல்ல வேண்டியதாக போச்சு. உன்னோட ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் உங்களுக்கு நான் பண்ணிக்கிறேன், இதுக்கப்புறம் வந்து தேவையில்லாமல் என் வாழ்க்கையில் தலையிடாதீங்க, எங்கள் 2 பேரையும் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்கல்ல ராகவோட வாழ்க்கையே நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க லாவண்யா. அப்படி உன்னை சும்மா விட மாட்டேன்டி, எனக்கே வந்து இங்கே அட்வைஸ் கொடுத்துட்டு போறியா, நீ எப்படி ராகவ் கூட வாழ்கிறேன்னு நானும் பார்க்குறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக அப்படியே முறைக்கிறாங்க. உடனே வந்து அப்படியே பார்த்துட்டு இன்னும் நீ போகலையான்றாங்க. இதோ போயிட்டேங்க, கிளம்பிட்டேன், ஓவராக பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரீ அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தேன், அதனால தான் லேட் ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. உடனே பார்த்து அப்படியே லாவண்யா முறைக்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னோடனே, ஓவராக தான் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி விடு லாவண்யா, ஆக வேண்டிய வேலையை பாரு அப்படின்றாரு. உடனே லாவண்யா டென்ஷனாக அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிட்டுட்டோன்னே பாட்டி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நல்ல நாள் பார்த்தாச்சு, அந்த நாளில் வந்து அபிக்கும் வந்து அணுக்கும் வந்து தாலி பிரித்து கோத்துடலாம் அப்படின்றாங்க. அதெல்லாம் கேட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே வந்து பார்த்துட்டு இது நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு முரளி வந்து, என்ன ராகவ் உனக்கு இது விருப்பம் இல்லையா அப்படின்றாரு. ராகவ் வந்து பாட்டியை பார்த்துட்டு வந்து பாட்டியோட முகம் மாறுறதை பார்த்துட்டு, எனக்கு இதில் முழு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு முரளி செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கு ஆக வேண்டிய வேலை எல்லாமே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே சுந்தரி செம்ம டென்ஷனாக உட்காந்துருக்காங்க. இதுதான் ஒன்று குறைச்சலா போச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே முரளி வந்து, இது நடக்கக்கூடாது அத்தை, இது நடக்கவே கூடாது அப்படின்றாரு. எனக்கும் இதில் என்ன விருப்பமா என்ன, எல்லாம் அந்த கிழவி பண்ணுற வேலை அப்படின்றாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, ஏன் அபிக்கழுத்தில் மறுபடியும் அவன் தாலி கட்டுவானா, அதை வேற நான் பார்க்கணுமா, அதை நான் பார்க்கவே முடியாது என்னால் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாரு முரளி. இவன் ஒருத்தன் இருக்கிற பிரச்சனையில் அபி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி டென்ஷன் ஆயிடுறாங்க. இதோட முடியுது.